ஹாய்ங்க, எல்லோரும் கேட்குறீங்க எப்படி வந்து தலைமுடியை மெயின்டைன் பண்ணணுன்னு கேட்குறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்து ஷாம்புலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. நாங்கள் அப்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே ஷேக் ஆயில் தான், ஹோம்மேட் ஷேக் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என் பொண்ணுக்கும் வந்து அதுதான் சின்ன குழந்தைலேருந்தே அந்த ஷேக்காக தான் யூஸ் பண்ணுறேன். வாரத்தில் 2 நாள் வந்து தலை குளிச்சுடுங்க. சன்லைட்டில் வந்து முடியை காய போடுங்க. நம்ம சீக்கிரம் வந்து தலையெல்லாம் ஒட்டாது. நீங்கள் பயப்படாதீங்க, க்ளீனாகிடும். முதல்ல ஒரு வாட்டி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அதில் இருக்கிற தலையில் இருக்கிற அழுக்கு ஆயில் எல்லாமே போயிடும். அதுக்கு அடுத்தது வாஷில் வந்து லைட்டாக மைல்டாக வந்து ஒரு நுரை வரும். 2 வாஷ் எடுங்க. சூப்பராக வாஷ் பண்ணிட்ட பிறகு ஈஸியாக தான் இருக்கும். வாஷ் பண்ணிட்ட பிறகு சன்லைட்டில் வந்து முடியை நல்லா காய விடுங்க. அடுத்த நாள் வந்து இந்த பாருங்கள், சிவானி பிளாக் ஹேர் ஆயில். நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஆயிலை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், நல்லா வந்து பாருங்கள், நல்லா தேய்ச்சிருப்பேன் பாருங்கள். முதல்ல முடிக்கு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல்ப்புக்கு கையை தொட்டு நல்லா ஸ்கேல்ப்பில் வந்து தேய்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேய்க்கிறதுனால பால்னஸ்ஸு, செம்மட முடி, ஒயிட் ஹேரு இதெல்லாம் இருந்து நம்மளுடைய ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்மளுடைய ஹேர் ஆயில் இது 100% ஹோம்மேடுங்க அண்ட் ஹேண்ட்மேடுங்க. ஹர்பல்ஸை கொண்டு நான் தான் வந்து பாருங்கள், முதல்ல ஹேருக்கு ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா இறுக்கி கொண்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்பில் நல்லா தொட்டு இங்கே பாருங்கள், நல்லா இந்த பாருங்கள் ஆயிலை நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் வந்து எங்கெங்கே முடி இல்லையோ அந்த இடத்துலாம் என்னுடைய முகத்துடைய ஷேப்பு இப்படி தாங்க இருக்குது. பால்னஸ் கிடையாது. என்னுடைய முகத்துடைய ஷேப்பு இப்படி தான் இருக்கும். இப்படி வந்திருக்கும். இந்த மாதிரி முன்னாடி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து பண்ணிட்டேன் பாருங்கள். இப்படியே பண்ணணும். நம்மளுடைய ஹேர் ஆயில் தான் வந்து நம்மளுடைய தலைமுடியை பாதுகாப்பாக நல்லபடியாக வச்சுக்கும். இங்கே பாருங்கள், நீட்டு முடி இருக்கிறவங்களால ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் அந்த முடியை வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ட்ரைனஸ் ஏற்பட்டு உடஞ்சி பிரேக் ஆகி சின்ன முடியாக மாறிடும். ஆனால் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முடியோட பிரேக்கேஜை வந்து அதுலேருந்து தடுக்கும். நல்ல சிக்கு விடாமல் நல்லா பார்த்துக்கும். சன்லைட்லேருந்து உங்களுடைய முடியை பாதுகாக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹர்பல் ஹேர் ஆயில் தான். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. முகத்தில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், இதில் எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. அதனால் இது நீங்கள் வந்து அப்படியே முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த புருவம் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்க, அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்கை வந்து நான் வந்து 3 வகையான ஃபேஸ் பேக் வச்சுருக்கிறேங்க. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபேஸ் பேக் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணுறப்போ இந்த ஆயில் எல்லாமே போயிடும். நீங்கள் நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. ஸ்கின் அப்போ தான் வந்து வயசான தோற்றம், தோல் சுருக்கம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நல்லா பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு பிரைட்னஸாக நல்லாயிருக்கும், க்ளோவாக இருக்கும் ஃபேஸு. மற்றபடி கெமிக்கல் கொண்ட கிருமி வந்து நிறைய போகிறதுனால நம்மளுக்கு வந்து கிடைக்காதுங்க. அது வந்து சுவர் நல்லா இருந்தால் தான் அதில் வந்து சித்திரம் வரைய முடியும். சுவர் வந்து நல்லா இல்லைன்ற பட்சத்தில் அதில் வந்து எந்த சித்திரமும் வரைய முடியாது. நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு மேக்கப் போட்டாலும் அது நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபிங்கர் வச்சு இப்படி வச்சு கூட நீங்கள் வந்து இந்த அளவுக்கு மசாஜ் கொடுக்கலாம். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாதுங்க. வாயில் பட்டுடும் அது மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த அளவுக்கு மசாஜ் கொடுத்துட்டு இது மேலே வந்து இந்த பாருங்கள், இது மேலே வந்து நீங்கள் இந்த புருவம் இதெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணால் நல்லா பிரைட் ஆகிடும். இது இன்றைக்கி ஈவினிங் தான் நான் வந்து தலை சீவன், நல்லா ஊறி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி தான் நம்ம ரெகுலராக நம்மளுடைய ஹேரையும் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சிவானி பிளாக் ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் வாஷ் பவுடர், அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக்கும் நான் வச்சுருக்கிறேன். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸுங்க.